கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சாலையில் நடந்து சென்றவர்களை வெறிநாய் கடித்து குதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூர் அடுத்த உத்தனப்பள்ளி அருகே உள்ளுக்குறுக்கி, முத்தம்பட்டி டாடா தொழிற்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் நடந்து சென்றவர்களை அடுத்தடுத்து வெறிநாய் கடித்து குதறியதில் மாணவிகள் 2 மற்றும் முதியவர் உட்பட 8 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் பலரையும் கடித்து குதறிய வெறிநாய் ராயக்கோட்டை பகுதிக்கு சென்றுவிட்டதால் பலரும் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் காலாவதியான புளி ஜாம் விற்பனை செய்யப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் உணவு பாதுகாப்புத்துறை முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கையை விடுத்தனர். பணப்பாளையத்தை சேர்ந்த விஸ்வநாதன் என்பவர் பல்லடம் எம்ஜிஆர் சாலையில் உள்ள ஒரு மளிகை கடையில் புளி ஜாம் வாங்கிச் சென்று வீட்டில் பார்த்துள்ளார். அந்த ஜாம் 4 மாதங்களுக்கு முன்பே காலாவதியாகி இருந்ததை அறிந்து அதிர்ச்சியடைந்த விஸ்வநாதன் உணவு பாதுகாப்புத்துறையினர் மெத்தனமாக இருப்பதால் இதுபோன்ற அவலம் தொடருவதாக குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் கெடிலம் ஆற்றில் குப்பை கழிவுகள் கொட்டி எரிப்பதால் மூச்சுத்திணறல் மற்றும் சுவாச பிரச்சினைகளால் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் கண்டு கொள்ளவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் குப்பை கழிவுகளை எரிப்பதை தவிர்த்து குப்பைகளை தரம் பிரித்து மறுசுழற்சி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் அரசு பேருந்தின் டயர் வெடித்து சிதறியதால் பொதுமக்கள் அலறி அடித்துக்கொண்டு வெளியேறிய சம்பவம் அரங்கேறியது. மானாமதுரையிலிருந்து சிவகங்கை சென்ற பேருந்து கீழக்கண்டனி அருகே வந்தபோது முன்பக்க டயர் வெடித்து சிதறிய நிலையில் டயர் இல்லாமல் பேருந்து சிறிது தூரம் சென்றது. கட்டுப்பாட்டை இழந்த பேருந்தை ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டு நிறுத்தி விபத்தை தவிர்த்தார். தீய சக்தி திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் உயிர் பயத்துடன் பயணித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள அரசிராமணி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியரிடம் தகாத வார்த்தையில் பேசி கொலை மிரட்டல் விடுத்த நபர் பிடிபட்டார். ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குள் சென்ற நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முதியவர் ஜீவானந்தம் 22 வயது செவிலியரை விரும்புவதாக கூறி தனது செல்போன் நம்பரை கொடுத்து இந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுமாறும் தன்னை தவிர வேறு யாராவது பேசினால் கொலை செய்து விடுவேன் எனவும் கொலை மிரட்டல் விடுத்ததால் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அவல நிலை உள்ளதாக மக்கள் வேதனையடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அனைத்து அதிகாரிகள் கூட்டமைப்பு மற்றும் பல்வேறு ஊழியர் சங்கம் சார்பில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணாமலை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி மையத்தின் தகவல் மற்றும் படிப்பு மையங்களை மூடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும், தொகுப்பு ஊதியம் பெறும் ஊழியர்களை பணி வரன்முறை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் 2 ஆண்டுகளாகியும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். மாவலவாடி கிராமத்தில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க கட்டப்பட்ட இந்த குடிநீர் தொட்டியை கோடை வெயிலை சமாளிக்கும் வகையில் உடனடியாக திறக்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கண் துடைப்பிற்காக மட்டுமே நடத்தப்படுவதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். விழுப்புரம் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இதனை சிறிதும் கண்டுகொள்ளாமல் பெரும்பாலான அதிகாரிகள் செல்போனில் மூழ்கியிருந்ததால் வேதனையடைந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் டோட்டல் வேஸ்ட் என்று தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் அரசில் விவசாயிகள் சிறிதும் மதிக்கப்படுவதில்லை என்றும் கவலை தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் காரிய மேடை கட்டுமான பணிக்கு பேரூராட்சி தூய்மை பணியாளர்களை ஈடுபடுத்திய அவலம் அரங்கேறியது. செய்யாற்றங்கரையில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய காரிய மேடை கட்டும் பணியை ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரர் பேரூராட்சி தூய்மை பணியாளர்களை பயன்படுத்தி பணிகளை மேற்கொண்டார். ஒப்பந்ததாரரின் இந்த சட்டவிரோத செயலை பேரூராட்சி நிர்வாக அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் ஒப்பந்ததாரருக்கு அதிக லாபம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வருவாய்த்துறை அலுவலகத்தில் மனு அளித்தால் தீர்வு காணப்படுவதில்லை என விவசாயிகள் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டிய நிலையில் அதற்கு பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் திணறினர். திண்டிவனம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. கண் துடைப்பிற்காக நடத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் கடந்த முறை போடப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் பட்டா மாற்றம், திருமண உதவித்தொகை கோரி மனு அளித்தால் அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை என்றும் விவசாயிகள் சரமாரியாக குற்றம் சாட்டினர். கூட்டம் போட்டுட்டு பேசிட்டு போறதோட சரியா இருக்குது. புரியுதா? ஏட்டு சொல்ற கறிக்கு உதவாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போன மீட்டிங்ல கொடுத்துக்கிற தீர்மானத்துக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இந்த கோரிக்கை வந்து உங்களுக்கு தனியா பேசுறேன்.
உங்க கோரிக்கை மூலம் மிரட்டல துணி வைக்க வேணாம், கண்ணியமா வைங்க. அப்படியே வீடியோ செய்துக்கிறாரா இல்ல நீங்க தான் என்ன பண்ணிக்கிறீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு கூட்டத்தோட மதுரை மாவட்டம் மாடக்குளம் பகுதியில் தெருநாய் தொல்லை அதிகரித்து உள்ளதாக கூறி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோரை வாய்க்கால் பகுதியில் தனிநபர் ஒருவர் 20க்கும் மேற்பட்ட தெருநாய்களை வளர்த்து வருவதாகவும் அப்பகுதி வழியாக பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் அச்சப்படுவதாகவும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திறனற்ற திமுக அரசின் நகராட்சி நிர்வாகம் தெருநாய் தொல்லைக்கு தீர்வு காண வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் காளப்பன் நாயக்கன்பட்டி பகுதியில் ஏரியில் கழிவுநீரை கலப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காளப்பன் நாயக்கன்பட்டியில் இருந்து வெளியேறும் கழிவுநீரை குழாய் மூலம் துத்திக்குளம் ஏரியில் கலந்து விடுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் விவசாய பணிகளும் நிலத்தடி நீர்மட்டமும் பாதிக்கப்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் திரண்டு நாமக்கல் ராசிபுரம் நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் மக்கள் நலன் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரம் என கூறி விளம்பர பிரச்சாரம் செய்த திமுகவினரால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்தி திணிப்பை எதிர்ப்போம் என கூறி விளம்பரம் தேடும் நோக்கத்தோடு துண்டு பிரசுரங்கள் வழங்குவதாக 100 அடி கூட நடக்காமல் பெயரளவில் நடுச்சாலையில் நின்று போஸ் கொடுத்துவிட்டு நேர்வீதி அருகே துண்டு பிரசுரங்களை வழங்கியதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் பள்ளி குழந்தைகள் வீட்டிற்கு செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்ததோடு வாகன ஓட்டிகள் பொதுமக்களும் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து நெரிசலால்